வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் we start with introduction. Then primary participants. பிரைமரி பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் யார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகே, தென் அவங்களோட ரோல் என்ன அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். தென் ஃபைனலி வி கன்க்ளூஷன். ஸோ introduction is ஸோ பேசிக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஆக்சுவலாக யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களோட முக்கியமான பங்குகள், அவங்களோட வேலை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் தேர் ரோல், இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. ஸோ பிரைமரி, அதாவது முக்கியமான பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் இது தெரிஞ்சுக்கிறது ஸ்லைட் பெனிஃபிட், கொஞ்சம் பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஆக்சுவலாக நீங்களும் நானும் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதாவது சிறிய அளவில் வந்து ஒரு முதலீட்டை போட்டு ஸோ அது மூலயமா இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு திங். அண்ட் தென் இன்ஸ்டியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்மி, நம்மள மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில பெரிய நிறுவனங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுன்னு சில பேரை குறிப்பிடுவாங்க. ஸோ இவங்க எல்லோரும் தான் வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பேசிக்காக வந்து பெரிய நிறுவனங்கள். இவங்க ஒரு ஸ்டாக்கை திடீர்னு இப்போது இன்றைக்கி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டாக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒன் டைரெக்ஷனலாகவே இருக்கும். யூஸ்வலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நிறைய அனலைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து 8% ஸ்டாக் வந்து நம்ம பேங்கிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேங்கிங்கில் எந்த பேங்க் வந்து பெட்டராக பெர்ஃபார்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னா, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 1 or 2 days ஆர் மேபி லைக் 1 month கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது டவுன் டு ட்ரெண்ட் போகும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட
ஆக்சுவலாக அவங்களாம் பெரிய நிறுவனங்கள். ஸோ அதிகமான அமௌண்ட் பண்ணுறதுனால அவங்க ஈஸியாக வந்து மார்க்கெட்டை வந்து பேசிக்காக மூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் மூலயமா இந்த இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து இன்புட்ஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து தைரியமாக வாங்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 8% வந்து பேங்கிங் செக்டரில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளுமே வந்து பேங்கிங் செக்டரில் போயிட்டு இன்றைக்கி போய் ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அது மூலயமா வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 1 மந்த் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக சேல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு. அண்ட் தென் தேர்ட் பார்ட்டிசிபெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ். இதை ஆல்ரெடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டாக் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்குமே வந்து பேசிக்காக ப்ரோக்கர்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்துக்கும் நமக்கும் நடுவில் ப்ரோக்கர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்களை வந்து ஆக்சுவலாக மிடில்மேன் சொல்லலாம். இவங்க வந்து பேசிக்காக இந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் கமிஷன்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் தேர். அண்ட் தென் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இதுவுமே வந்து பேசிக் கிளாஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நம்ம இதில் வந்து பேசிக்காக 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் தென் என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் நிறைய ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். ஸோ பேசிக்காக நம்ம நெக்ஸ்ட் திங்க் மூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் முக்கியமான பார்ட்டிசிபேட் யாருன்னா ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறு யாரும் இல்லை, SEBI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் சம் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும். போர்ட் ஆஃப் இந்தியா இதுதான் வந்து இதோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இவங்களோட வேலை என்னென்னா வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து ஒரு நேர்மையான முறையில் நடக்குதா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தி ஜஸ்ட் செக் என்ன சொல்கிறது ஆக்சுவலாக ப்ரைஸ் எல்லாமே ஃபேராக இருக்கா, அண்ட் தென் ப்ரைஸ் ஃபேர்னு சொல்கிறத விட வந்து ப்ரோக்கர்ஸ் எல்லாமே ஃபேர் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டாக வந்து ட்ரேடிங் எல்லாமே. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு ஒரு ஸ்டாக் ஒரு வாங்குறீங்க அப்படின்னா வந்து அவன் 100 ரூபா காமிச்சு உங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கான். அது ஆக்சுவலாகவே வந்து மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு தான் அந்த டைமில் சேல் ஆகிருக்கா, இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. இந்த ப்ராக்டிசஸ் நானும் பொண்ணு ட்ரை பண்ணுறேன். ஃபேர் ப்ராக்டிசஸ் ஆர் ஃபாலோடு பை ப்ரோக்கர்ஸ் ஆர் நாட், ப்ரோக்கர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்பகத்தன்மையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது ஈஸியாக வந்து உங்களை இவங்க இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலன்னா வந்து அவங்க உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் இல்லையா. ஸோ அண்ட் மோரோவர் நெக்ஸ்ட் டைம் புது இன்வெஸ்டர்ஸ் வர்றதும் கஷ்டம். அண்ட் தென் மோரோவர் எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்பிக்கையே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ இதுக்காகவே வந்து SEBI அப்படின்னு ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென்
மார்க்கெட் மேக்கர்ஸ்ன்னு வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்க. இவங்களோட வேலை அப்படின்னா வந்து லிக்விடிட்டியை வந்து ஆக்சுவலாக வந்து லிக்விடிட்டி வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி டு பை அண்ட் செல். ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து எஃபிஷியன்சி வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் திங் இஸ் கிளியரிங் ஹவுசஸ்ன்னு ஒரு பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் பண்ணுற எல்லா ட்ரேடுமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணுறீங்கன்னா வந்து உங்களோட கேஷ் வந்து ப்ரோக்கருக்கு அண்ட் செல்லருக்கு போயிடுச்சா, அட் த லாஸ்ட்டு செல்லருக்கு போயிடுச்சா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது இவங்க தான். வெரிஃபை அண்ட் மேனேஜ் பண்ணுறது இவங்க தான். அண்ட் தென் நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்க அப்படின்னா பையர்கிட்டேருந்து கேஷ் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்களோடது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபெசிலேட்ஸ் ஸ்மூத் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகேங்களா. அதாவது அதான் சொன்ன மாதிரி தான் உங்களோட கேஷ் வந்து செல்லருக்கும் அண்டு அவங்க செல்லரோட ஸ்டாக் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் மூவ் ஆகிறது இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். தென் தேர்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் டாபிக் ஐ திங்க் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட். நம்ம மேலே குறிப்பிட்ட பார்ட்டிசிபெண்ட்டோட ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னும் போது சிம்ப்ளி லைக் இப்போ ஒரு செபி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மையை வந்து கொண்டு வராங்க. அதாவது வந்து நான் டெய்லி வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேறு இருக்கா, நீங்கள் பை பண்ண டைம் என்ன டைம், அந்த டைமில் அந்த ப்ரைஸ் தான் ஸ்டாக் இருந்திருக்கா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து செபி பார்க்கறதுனால ஸோ நம்ம வந்து என்ன நம்பகத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ட்ரஸ்டினஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் மேலே சொன்ன மாதிரி வந்து கிளியரிங் ஹவுசஸ் அண்ட் மார்க்கெட் மேக்கர்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அவங்களோட ஆக்சுவலாக நான் ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து போன டாபிக்லேயே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி கேன் கன்க்ளூட் ஓவர் இயர். ஸோ ஒரு பார்ட்டிசிபெண்ட்டோட ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் அந்த பார்ட்டிசிபெண்ட் பற்றி சொல்லும் போதே சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அகெயின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட். அண்ட் மேபி நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் வந்து மேபி வீடியோ மூலிமாவே வந்து நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாரெல்லாம் வந்து பங்கு சந்தையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், புரோக்கர்ஸ், செபி, மார்க்கெட் மேக்கர்ஸ் போன்றானே எல்லோரும் வந்து நான் ஆக்சுவலாக பங்கு சந்தையோட வளர்ச்சிக்கு வந்து முக்கிய பங்கு வச்சுருக்கேன். முக்கிய பங்கு அவங்களுக்கு தான் வந்து ஆக்சுவலாக முக்கிய பங்கு இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கை வந்து இவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து ப்ராப்பராக செய்கிறதுனால தான் வந்து நாளுக்கு நாள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வாட் இதுதான் வந்து இன்றைக்கி
இன்னைக்கு டாபிக் ஐ திங்க் கன்க்ளூஷனில் எழுதுறதுக்கு எனக்கு எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. ஸோ மேலும் டவுட்ஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end. தேங்க்யூ. And big heart for you.